கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி உடன்படிக்கையின் ரத்தம். யாத்ராகமம் 24 அதிகாரம் 8வது வசனத்துல மோசே என்ன பண்றாங்கன்னா, மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் இருக்கு. உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை சொன்னதுக்கப்புறம் பலிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளித்து மோசே சொன்ன வார்த்தை இது உடன்படிக்கையின் ரத்தம். இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்படல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஏசப்பா ராபோஷனம் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளுக்கு என்ன பண்ணுமா, நம்மளுக்காக பரிந்து பேசும், பாவத்தை மன்னிக்கும், நம்ம பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது மாத்திரம் இல்லை, சாத்தானை ஜெயித்த ரத்தம். அந்த ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தம் இல்லையா? ஒரு நாளும் ஏசப்பா நமக்காக சிந்தின ரத்தத்தை மறந்துடாதீங்க. இன்னைக்கும் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நினைவு கூர்ந்து பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளவும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பாதுகாக்கும், சாத்தானை ஜெயித்த ரத்தம் அது. இதுவே இன்றைய நற்செய்தியின் முடிந்தாகட்டும்.